அனைவருக்கும் காலை வணக்கம். ஆன்மீகத்தை தேடி நமது தமிழகத்திலே ஆன்மீக பயணம் கொண்டு இன்று கன்னியாகுமரியிலே தியானம் செய்து கொண்டிருக்கின்ற ஐயா மோடி அவர்களுக்கு, பாரத பிரதமர்களுக்கு ஒரு சிறிய வேண்டுகோள். நமது நாடு ஆன்மீக பூமி, அதுவும் தமிழகம் தலை சிறந்த ஒரு ஆன்மீக பூமி. இங்கே சித்தர்களும் முனிவர்களும் அறிஞர்களும் ஞானிகளும் வாழ்ந்த இடம், கால்பட்ட இடம். உங்கள் மனதை ஈர்த்து எங்கள் தமிழகத்திற்கு வந்து தியானம் செய்ய ஆண்டவன் தூண்டியிருக்கிறான். மிக்க நன்றி. உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நான் சில வேண்டுகோளை வைக்கின்றேன். அது உங்களை சென்றடையுமோ சென்றடையாதோ தெரியாது, இருந்தாலும் சொல்கின்றேன். அதாவது என்னவென்றால், இந்தியாவிலே இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களிலும் இருக்கக்கூடிய குறைகளை நீங்கள் கண்டறிந்து தீர்க்கப்பட வேண்டும். உதாரணத்திற்கு, நாங்கள் டிவியில் இப்போது பார்க்கும்போது டெல்லி மக்கள் குடிநீருக்காக அலைமோதுகிறார்கள். இது இயற்கையின் குறைபாடு. ஆனால் செல்வம் படைத்த நமது நாட்டில், பொக்கிஷங்கள் படைத்த நமது நாட்டில் நிச்சயம் இந்த வறுமையை தீர்க்க வழிகள் பல உண்டு. ஆனால் அதையெல்லாம் நீங்கள் உங்கள் கவனத்திற்கு கொண்டுகிறீர்களோ என்பது இல்லையோ என்பது தெரியாது. ஆளும் பாரதிய ஜனதா கட்சி மாநிலங்களில் மட்டும் நலத்திட்டங்களை செய்வதும் மற்ற மாநிலங்களில் நலத்திட்ட உதவிகளை தவிர்ப்பதுமாக இருப்பதாக நான் தனிப்பட்ட முறையில் கருதுகிறேன். எனவே நீங்கள் எங்களிடம் வசூலிக்கப்படும் ஜிஎஸ்டியின் பணத்தை எங்கள் மாநிலத்திற்கே ஒரு குறிப்பிட்ட காலம் வரை, அதாவது உதாரணத்திற்கு ஒன்றை சொல்கின்றேன். நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் என்று வரும்போது மத்திய அரசை நிர்ணயிக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் அந்த தேர்தல் வாக்களிக்கக்கூடிய பெட்டிகளை சுமந்து கொண்டு காடு வழியாகவும் நதிகள் வழியாகவும் நடந்து செல்லக்கூடிய இதை நீங்களும் அறிவீர்கள், நானும் அறிவேன். அங்கெல்லாம் ஓட்டு சேகரிக்க மட்டும் அந்த 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை செல்லக்கூடிய தாங்களுடைய இந்த குறைபாடுகளை நீங்கள் தேர்தலுக்கு முன்பாகவே இதை தீர்க்கப்பட வேண்டும் என்பது எனது வேண்டுகோள். அதே சமயம் உலக நாடுகளிலே இன்றைக்கு பின்தங்கிய நாடு என்பதற்கு பொருளாதார ரீதியாக ரூபாய் நோட்டுகளே ஒரு உதாரணம். அது என்னவென்றால், அதிகபட்ச தொகையாக நமது இந்தியாவிலே புழங்கக்கூடிய ஒரே ஒரு அதிகபட்ச பெரிய பணம் என்பது 500 ரூபாய் நோட்டு தான். 2000 ரூபாய் நோட்டுகள் ஒழிக்கப்பட்டது, 1000 ரூபாய் ஒழிக்கப்பட்டது. இவைகளுக்கு காரணம் கருப்பு பணம் என்கிறீர்கள். இந்த கருப்பு பணம் என்றால் என்ன? அது எங்கே இருக்கிறது? அரசாங்கத்தால் அச்சடிக்கப்பட்ட 2000, 1000 ரூபாய் நோட்டுகள் அனைத்தும் திரும்ப பெறுவதாக அறிவித்த நீங்கள் அனைத்தும் திரும்ப பெற்றீர்களா? இல்லை, இன்னும் எத்தனை லட்சம் கோடிகள் வெளியில் இருக்கிறது? அது எந்த நாட்டில் இருக்கிறது என்பதை கண்டறிந்து எங்களுக்கு புழக்கத்தில் இருக்கக்கூடிய பணத்தை போதுமான அளவுக்கு உயர்த்தி பொருளாதாரத்தை மேம்படுத்த நீங்கள் அனுமதி வழங்க வேண்டும் என்பது எனது வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.